ஜூலை மாதத்திற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் கொஞ்ச நேரம் ஆண்டோடைய வார்த்தையை தியானிப்போம். எரேமியாவின் புத்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அறிவிப்பேன். இந்த எரேமியா தீர்க்கதரிசி ரட்சிக்கப்படாத, முரட்டாட்டமுள்ள, கடின இருதயமுள்ள, கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியாக தேவன் அனுப்பினார். அது ரொம்ப கடினமான காரியம். ஊழியக்காரன்னா ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளணும், அவர் சொல்ற வார்த்தையை கனம் பண்ணணும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப முரட்டாட்டம் உள்ளவர்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே வந்து பாருன்னு பண்ணவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால தான் இந்த எரேமியா 1:7 என்ன சொல்றாரு? நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, என்னை ஆள விட்டுருங்க, நான் இந்த ஊழியத்துக்கே வரல அப்படிங்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சிறு பிள்ளை என்று சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலையும் போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவர்களை எல்லாம் பேசுவாய், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அனுப்பினார். சரின்ட்டு இந்த எரேமியா தீர்க்கதரிசியும் தன்னை அர்ப்பணித்து ஜனங்கள்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் சொன்னா, இவங்க தூக்கி அவனை எங்க வச்சுட்டாங்க? ஜெயிலில் வச்சுட்டாங்க, சிறையில் அடைத்து விட்டார்கள். சிறைச்சாலையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த எரேமியாவுக்கு உண்டாயிற்று. அதைத்தான் இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 1வது வசனத்துல எரேமியா இன்னும் காவல் சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில், அப்படின்னா காவல் சாலைனா சிறைச்சாலை, கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாயிற்று. அதைத்தான் பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து ஆண்டவர் நம்மோடு இந்த மாதம் பேச போகிறார். நீங்க கேட்க போறீங்க. ஆனா நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை போல கடினமான இருதயம் உள்ளவர்கள் அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலைன்னா என்னை தூக்கி ஜெயிலில் வச்சுருந்துருப்பீங்க நேரத்துக்கு. நான் சொல்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் குற்றம் கண்டுபிடிச்சி, ஆமாம், நீங்கள் அன்போடு ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவங்களா இருக்கிறதுனால தான் நேற்று செய்திக்கு அப்புறம் அந்த 1000 மணி நேர ஜெபத்துக்கு நிறைய பேர் ஒப்பு கொடுத்தாங்க. ஸோ ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. இது ஜெபம். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற அந்த காரியம் எதை குறிக்கிறது? ஜெபம். நேற்று செய்தியில பார்த்தோம், யாக்கோபு ஜெபிக்க ஏவப்பட்டார். நமக்குள்ள ஜெபிக்கணுங்கிற அந்த ஒரு ஏவுதல், ஆர்வம், அந்த உணர்வு உண்டாகணும். மாம்சீகமா நம்ம யாரையும் ஜெபிக்க வைக்க முடியாது, பலவந்தம் பண்ணி. அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சீசர்ல கெத்செமனே தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாரு. ஜெபம் பண்ணாங்களா? இடையில வந்து எழுப்பி விட்டுட்டு வேற போனாரு. ஆனாலும் இவங்க ஒரு முடிவோட தான் போயிருக்காங்க. நம்ம போய் என்ன பண்றோம்? தூங்குறோம். ஏதோ கூப்பிட்டாருங்கிறக்காக போறோம், ஆனா போய் ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன பண்ண போறோம்? தூங்க போறோம். அப்படி யாரும் இந்த 1000 மணி நேரம் ஜெபத்துக்கு தீர்மானம் வச்சிருக்கீங்களா? ஏதோ கூப்பிட்டாரு, போய் சர்ச்சில் உட்காந்து 1 மணி நேரம் என்ன பண்ணிட்டு வர போறோம்? தூங்கிட்டு வர போறோம். யாரையும் பலவந்தம் பண்ணி மாம்சீகத்துல ஜெபிக்க வைக்க முடியாது. நீங்களுமே பார்த்தீங்கன்னா மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஜெபிக்க முடியாது. நம்ம ஆவியில ஒரு எழுப்புதல் உண்டாகணும், ஒரு ஏவுதல் உண்டாகணும், ஒரு உணர்வு உண்டாகணும், அப்போதான் ஜெபிக்க முடியும். ஸோ இந்த நாளில் இந்த செய்தி நம்முடைய ஆவியை எழுப்பி நம்மளை ஜெபிக்க வைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வசனத்திலிருந்து 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த வசனம், இந்த வார்த்தை ஒரு வேலைக்கான அழைப்பு. கால் ஃபார் எ ஜாப்.
ஒரு வேலைக்கான அழைப்பு. ஜெபத்தை குறித்த நம்முடைய அடிப்படை அறிவு என்ன? நம்முடைய தேவைக்காக ஆண்டவர்கிட்ட முறையிடுவது, இதுதான் ஜெபம்ங்கிறதுக்கான ஒரு அடிப்படை அறிவு. ஆனா அது அல்ல. இந்த அறிவுள்ளவர்கள் எப்ப ஜெபிப்பாங்க? தேவைப்படும் போது என்ன செய்வாங்க? ஜெபிப்பாங்க. ஆனா விக்கிரகத்தை நம்பி வந்த காலத்துல நம்முடைய காரியங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாரெல்லாம் விக்கிரக ஆராதனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? என்ன பண்ணீங்க? வெள்ளி செவ்வாய்க்கிழமை கரெக்டாக கோயில் போவீங்களா? அப்புறம் பரிகாரம் பண்ண வேண்டியதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறது, எவ்வளவு காரியம். அதாவது அதை ஒரு வேலையாகவே பண்ணுறது. இன்றைக்கும் எவ்வளவோ பெரிய பணக்காரர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாம் இதை ஒரு வேலையாகவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கடவுளை தேடி போகிறது. ஆனால் இங்கே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாஸ்டருக்கு தான் ஜெபம் பண்ணுறது வேலை. அவர் வேலை என்னது? ஜெபிக்கிறது. அப்படி கிடையாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் ஜெபம் என்பது ஒரு வேலை. ஜெபம் என்பது என்னது? ஒரு வேலை. எப்படி கிறிஸ்தவர்கள் இதை விட்டுட்டாங்க? இதை ஒரு வேலையா செய்யாம சௌரியப்படமோ செய்வோம் அப்படின்னு இந்த ஜெபத்தை மக்கள் விட்டுவிட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் நம்ம யாரையும் மிரட்ட மாட்டேங்கிறார், உருட்ட மாட்டேங்கிறார், பயமுறுத்த மாட்டேங்கிறார், கண்ணை குத்த மாட்டேங்கிறார், பழி வாங்கவும் மாட்டேங்கிறார். போதா குறைக்கு அவர் ஆற்றுவார், தேற்றுவார், தைரியப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? இதனால நமக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்படுது. பார்த்தீங்களா? அங்கதான் ஜெபம் பண்றதை என்ன செஞ்சிடறோம்? விட்டுறோம். பிள்ளைகள் பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் கீழே ஒரு பாதுகாப்பான உணர்வில் இருக்கும்போது அவங்க எதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கவலைப்பட மாட்டாங்க. கவலைப்பட மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, உங்களுக்கே பயப்பட மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் என்னதான் உன்னைய அடிப்பேன், உன்னைய பாரு, உன்னைய என்னது வேற எல்லாம் என்ன சொல்லுவீங்க, பிச்சிருவேன், அப்புறம் கொன்றுவேன், என்ன சொல்லி பாருங்களேன், பயப்படுவான்னு நினைக்கிறீங்களா? செஞ்சு பாருங்க. ஏன்னா அவனுக்கு அங்கே என்ன இருக்குன்னா ஒரு பாதுகாப்பான உணர்வு. இதே மாதிரி தான் என்ன சபைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே என்ன இருக்குது? இப்ப ஒரு பாதுகாப்பான உணர்வு. மத்தேயு 9வது அதிகாரம் 14வது வசனத்துல யோவானுடைய சீசர்கள் இயேசுநாதர்ட்ட வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேகம் தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீசர்கள் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அப்ப இயேசு என்ன சொன்னாரு? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் படுவார்களோ, மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது இப்ப மணவாளன் இருக்கிறார், இயேசுநாதர் கூட இருக்கிறார், அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான உணர்வு. அதனால ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான். ஜெபம் பண்ணு வற்புறுத்தி கூட்டு போனால் அங்க போய் என்ன பண்றான்? தூங்குறான். இத்தனைக்கும் இயேசுநாதர் கொஞ்ச நேரத்தில் காட்டி கொடுக்கப்பட போறாரு, கூட்டிட்டு போய் குற்றவாளி கூண்டில் ஏத்த போறாங்க, அதுக்கப்புறம் அடிச்சு கிழிச்சு ரத்தம் எல்லாம் சிந்த போறாரு தலையில. இதெல்லாம் இயேசுநாதருடைய மனசுல இருக்குது. தூங்குற ஆட்களுடைய மனசுல என்ன இருக்கு? நாளைக்கு காலையில எந்திரிச்சு எந்த ஊருக்கு ஆண்டவர் கூட்டு போறாரோ, நாளைக்கு எந்த வீட்டில் விருந்தோ, நாளைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பிட போறோமோ, எல்லாம் இவன் நாளைக்கு ஒரு நல்ல சொகுசான வாழ்க்கையை கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பான உணர்வு. அதுதான் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை. ஆனா இந்த காலகட்டங்களில் கர்த்தர் நம்மை பாரப்படுத்துகிறார். ஜெபம் இல்லாமல் ஜெயம் இல்லை, ஜெபம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை, ஜெபம் இல்லாமல் நீங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க முடியாது, ஜெபம் இல்லாமல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாது, ஜெபம் இல்லாம உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீங்க யாருக்குமே பிரயோஜனப்பட முடியாது. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே,
ஜப சிந்தை எனில் தாருமே. ஜபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜப ஆவியால் என்னை நிறைப்பீடுமே. பாருங்க, ஜபமே என் வாழ்வின் செயலாக, அது ஒரு வேலையா என்ன செய்யணும்? மாறணும். பாடுவோமா? ஜபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜப ஆவியால் என்னை நிறைத்திடுமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜபமின்றியே ஜெயமில்லையே. ஜப சிந்தை எனில் தாருமே. ஜபமே என் வாழ்வின் செயலாக மாற ஜப ஆவியால் நிறைத்திடுமே. சில வசனங்களை நான் காட்டுறேன் பாருங்க. எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணுங்க, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கர் 5:17 பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஜபம் என்பது ஒரு வேலை என்பதை உணர்த்துகிறது. தென்கொரியா தேசத்துல 1950 இருந்து 53 வரைக்கும் இந்த வடகொரியா தென்கொரியா யுத்தம் நடந்துச்சு. அதில் அந்த தேசம் சுடுகாடாகி போனது. அந்த தேசத்துல பால்யாங் கீச்சோ என்ற ஒருவர் 17 வயதுல டிபி வியாதியினால மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார். அந்த நேரம் கர்த்தர் அவரை சந்தித்து ரட்சித்தார். இவர் 1958 அந்த தேசத்துல ஒரு 5 பேரை வச்சு ஒரு கிழிஞ்ச டென்ட் போட்டு, நம்மனா கூரை செட்டு போட்டு பண்ண ஆரம்பிச்சோம்ல, அது மாதிரி ஒரு கிழிஞ்ச டென்ட் போட்டு ஒரு சபையை ஆரம்பிச்சார். 5 பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை 73 58 ஆரம்பிச்சிருக்கிறாரு. 68 73 எத்தனை வருஷம்? 15 வருஷத்துல 12,000 பேர் அந்த சபையில இருந்தாங்க. 15 வருஷத்துல. அது ஒரு புத்த மதத்தை சார்ந்த பட்டணம், தேசம். புத்த மதம்ங்கிறது இங்க இருக்கிற இந்து மதத்தை விட கொடுமையானது. அதனாலதான் இலங்கையிலலாம் ரத்த ஆறு என்ன செய்யுது? ஓடுது. ஏன்னா புத்தர் எதை போதித்தார்? அன்பை போதித்தார். எல்லாம் தலைகீழா இருக்கும். ரொம்ப வைராக்கியமானவங்க, பிடிவாதமானவங்க, அவங்க மத்தியில உண்டான ஒரு எழுப்புதலை பாருங்களேன். 15 வருஷத்துல 12,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. அவங்க ஆலயம் கட்டும் போது 12,000 பேர் உட்காரக்கூடிய ஆலயம்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த தேசத்துல பயங்கரமான பணவீக்கம். பணவீக்கம்னா என்னது? எல்லாம் விலைவாசி பயங்கரமா இருக்கு, வேலை இல்லை, வேலையின்மை. அதனால சபை கட்டுறதுக்கு ஃபண்டு வர மாட்டேங்கி. அப்ப பாருங்க, எப்பயெல்லாம் சபை கட்டுறோமோ அப்பெல்லாம் இந்த பிரச்சனை வரும் போல தெரியுது. அதனால நம்ம சந்திக்கிற பிரச்சனை ஒன்றும் நூதனமானது அல்ல. ஆமா. ஸோ அதனால கொஞ்சம் காலதாமதமாகத்தான் அந்த சபையை கட்டி முடிக்க முடிந்தது. 12,000 பேர் உட்காரக்கூடிய அந்த ஆலயத்துல 77 வரும்போது 50,000 பேர் அந்த சபையில இருந்தாங்க. 77லயே 1990 வரும்போது 7.5 லட்சம் விசுவாசிகள் அங்க இருந்தாங்க. கின்னஸ்ல அந்த சபை இடம் பெற்றது. யோசித்து பாருங்க, அவங்க நம்மை போலவே ஒரு பெந்தேகோஸ்தே சபை, நம்மை போலவே. அப்ப இந்த வளர்ச்சிக்கான ரகசியம் என்ன அப்படின்னா ஜெபம். ஜெபம். இன்னைக்கும் அந்த
தேசத்துல ஒரு ஜெப மலைன்னு ஒரு பகுதி இருக்குது. அங்க நிறைய ஜெப அறைகள் இருக்கும். நேற்று கூட குரூப்ல போட்டிருந்தேன். அதுல ஒருத்தர் தான் உள்ள போய் முழங்கால் போடலாம், நிக்கலாம், படுக்கலாம் முடியாது. அப்படி ஒரு சின்ன அறை. ஆமா, அந்த தேசம் குளிர் பிரதேசம், அதனால ஃபேன்லாம் தேவைப்படாது. அதனால உள்ள போய் உட்கார்ந்து ஜெபிக்கலாம், முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். இந்த ஜெப அறை எப்போதும் ஃபுல்லா இருக்கும். மக்கள் இரவும் பகலும் என்ன செய்யறாங்க? ஜெபிக்கிறாங்க. அந்த தேசத்துல இவ்வளோ பெரிய எழுப்புதலுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னது? ஜெபம். அப்ப நம்மையும் தேவன் இந்த ஜெபத்தை ஒரு வேலையா செய்யும்படி அழைக்கிறார். எத்தனை பேர் டெய்லி பாத்திரம் விளக்குறீங்க? விளக்கணும். எத்தனை பேர் துவைக்கிறோம்? துவைக்கணும். எத்தனை பேர் வீட்டை பெருக்கிறோம்? இப்ப நிறைய நேரம் ஏன் ஜெபிக்கலன்னு கேட்டா என்ன சொல்றோம்? நிறைய வேலை. இதுவும் என்னதான்? அப்ப இது வரைக்கும் நம்ம இதை ஒரு வேலையாவே என்ன செய்யல, கன்சிடர் பண்ணல. அதனாலதான் நமக்கு நிறைய வேலை இருக்கு பாஸ்டர். இதுதான் பெரிய வேலை, முக்கியமான வேலை. இந்த வேலையை செய்யலனா எந்த வேலையும் நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? புரியலையா? இப்போ ஒரு விதமான சரி பாருங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளை எழுப்புங்க. தூங்குறது இப்ப வேலை இல்லை, வசனத்தை கேட்கறது தான் வேலை. புரியுதா? இந்த வேலையை பார்க்கலனா எந்த வேலையும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. சங்கீதம் 2:8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை சொந்தமாகவும் சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை என்னை கேளும். ஆஸ்க் unto me. எரேமியா 29:12 அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். சங்கீதம் 91:15 பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை. அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் போது எதை நீங்க உணர்றீங்க? அவரை கூப்பிடணும், ஜெபிக்கணும். அது ஒரு வேலையா என்ன செய்யணும்? செய்யணும். இப்ப ரீசார்ஜ் பண்றதுக்கு மினிமம் டேஸ் 28 நாட்கள். இப்போ 28 நாட்களுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்க. 28 நாள் முடியும் போது என்ன செய்யும்? நம்மளை ரீசார்ஜ் பண்ண சொல்லும். நீங்க பண்ணல, என்ன ஆகும்? இன்கமிங் வரும், அவுட் கோயிங் போகாது. அப்படிதான் நம்மளும் ஜெர்மன்லனாலும் என்ன வரும்? இன்கமிங் வரும். கொஞ்சம் தேவனுடைய அனுகிரகம் அப்படி வந்து போய்கிட்டு இருக்கோம். அதை வச்சு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நாமும் தேவனும் ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ல இருக்கோம்னு. ஆனா ஏற்கனவே சார்ஜ் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு. இன்கமிங் வரும். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? இன்கமிங் கட் ஆயிரும். எந்த ஆசீர்வாதமும் இருக்க, எந்த கிருபையும் இருக்காது. ஆமா, எந்த சமாதானமும் இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அப்பவாவது என்ன செய்யணும்? ரீசார்ஜ் பண்ணணும். அப்பவும் ரீசார்ஜ் பண்ணலன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு சிம்மை கட் பண்ணிடுவாங்க. சிம் இருக்கும், சிம்முக்கும் டவருக்கும் கனெக்ஷன் என்ன செய்யாது? இருக்காது. நீங்க அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது. அப்படிதான் பாருங்க, சவுல் கடைசியில ஜபிக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் எங்க போக வேண்டியிருந்துச்சு? குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண்ணை தேடி போக வேண்டியிருந்துச்சு. அப்படித்தான் நிறைய பேர் ஆண்டவர் விட்டு விலகி போயிடறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. ஏன்னா ஜபம் இல்லை. ஜபம் இல்லைன்னா தேவனுக்கு நமக்கு இடையில என்ன கிடையாது? கனெக்ஷனே கிடையாது. எத்தனை பேர் ஜப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமா. ஆகவே இது முதல் காரியம். இந்த வசனத்திலிருந்து நாம் அறிகிற முதல் சத்தியம் என்னது? ஒரு வேலைக்காக தேவன் அழைக்கிறார். எத்தனை பேர் ஜபத்தை வேலையா செய்ய போறீங்க? இரண்டாவது, எட்டாத காரியத்துக்கான ஒரு அழைப்பு. இது இந்த வசனம் எட்டாத காரியத்துக்கான ஒரு அழைப்பு. என்ன அந்த வசனம் என்ன சொல்லுது? உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான செய்வேன். பாருங்க, நம்ம எல்லாருமே நமக்கு எட்டுகிற காரியம், நமக்கு தெரிகிற விஷயத்துக்கு தான் நம்ம ஆசைப்படுவோம், அதைத்தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா அதுதான் நம்முடைய அறிவில் இருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, உனக்கு தெரியாத, உனக்கு எட்டாத, நீ இன்னும் யோசிக்காத
ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். எப்ப அது தருவேன்? நீ ஜெபம் பண்ணு, நான் உனக்கு வெளிப்படுத்துறேன் அது என்னங்கிறத அப்படிங்கிறாரு. நம்ம ஜெபிக்காத வரைக்கும் ஆண்டவர்கிட்டயே நம்ம எதிர்பார்க்கிறது எதுவாத்தான் இருக்கும். நம்ம கண்ணு கெட்டின விஷயம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் கண்ணு கெட்டின விஷயம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு ஜெபிக்கிறவர்களுக்கு? ஆமா, இப்போ ஒருவேளை ஆண்டவர் நமக்கு எட்டாத விஷயத்த சொன்னா கூட நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, அதான் உனக்கு எட்டாதுன்னு சொல்லிட்டா, நீ முதல் ஜெபம் பண்ணவா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படிங்கிறார்ல. இப்ப யோசேப்பை கர்த்தர் அழைச்சார். இந்த யோசேப்புக்கு தெரியுமா அவன் எகிப்துக்கு அதிபதி ஆவான்னு? தெரியாது. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், அவனுக்கு தெரியுமா சமஸ்த இஸ்ரவேலுக்கு நம்ம ராஜாவாக போறோம்னு? தெரியாது. எஸ்தர் அவ பாட்டுக்கு பல்லாங்குழி தட்டாங்கல் விளையாண்டுக்கிட்டு இருந்தா, ஓடி பிடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. ஏன்னா ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்தது, 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்ததுன்னு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு தெரியுமா அவ தான் அந்த யூத குலத்தை ரட்சிக்க போறான்னு? அது மாதிரி இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உங்களுக்கே தெரியாது உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் என்று. புரியுதா? நிறைய சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள்லாம் வந்திருக்கிறீங்க, உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கே தெரியாது உங்களை கொண்டு கர்த்தர் என்ன பெரிய காரியங்களை செய்ய நினைச்சிருக்கிறார். எப்பதான் தெரியும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணவா, ஜெபத்தை வேலையா செய்ய. ஏதோ ஜெபம் பண்ணவான்னு திடீர்னு ஒரு நாள் ஜெபம் கிடையாது. ஒரு நாள் ஜெபத்துக்கெல்லாம் எந்த மதிப்பும் கிடையாது. அது எல்லாரும் பண்றாங்க. ஒரு தேவைக்கு பண்றது, ஆபத்து காலத்துல கூப்பிடுறது, ஒரு சம்பிரதாயத்துக்கு ஜெபம் பண்றது, அது எல்லாரும் பண்றாங்க. ஆனா இதையே ஒரு வேலையா நம்ம என்ன செய்யணும்? செய்யும்போது ஆண்டவர் நமக்கு எட்டாத ஆசீர்வாதங்களை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இன்று முதல் எட்டாத ஆசீர்வாதங்களுக்காக வாழ போறீங்க? எட்டு ஆசீர்வாதத்துக்காகவே வாழ்ந்து என்ன கொடுமைனா அது கூட கிடைக்க மாட்டேங்குது. 8 உயரத்துல தான் இருக்குது, ஆனாலும் அப்படிதானே. அதுதான் இப்படி சொல்லுவாங்க, கை கெட்டினது வாய் கெட்டலை. நிறைய பேருக்கு அப்படிதான் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலயே ஒரு ஏமாற்றம், ஒரு விரக்தி, ஒரு ஏக்கம். ஏன் எனக்கு காரியம் நடக்கவே மாட்டேங்குது? உனக்கு நடக்க வேண்டியது இந்த காரியம் இல்லை, எட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால கொஞ்சம் உங்களுடைய மனது விசாலம் அடையட்டும். உங்களை ஜெப வாழ்க்கைக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. 3வது, உன்னதரோடு உள்ள உறவுக்கான ஒரு அழைப்பு. இந்த வசனம் உன்னதரோடு உள்ள உறவுக்காக நம்மை அழைக்கிறது. இந்த வசனத்தின் துவக்கம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வார்த்தை நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு உறவை, ஒரு பந்தத்தை குறிக்கிறது. என்ன அதாவது என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கிறது ரொம்ப இலக்கியமா இருக்குது. இந்த நோக்கிங்கிற வார்த்தைலாம் நம்ம என்ன செய்யல, நோக்கியா தெரியும், அது என்ன நோக்கி, நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தினதில்லை. அது ஒரு இலக்கிய, ஒரு பழைய வார்த்தை. அதனால் நமக்கு அது ரொம்ப நடைமுறையில். இப்போ சாதாரண இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கால் அன் டு மீ அல்லது ஆஸ்க் மீ அல்லது கால் டு மீ அப்படின்னா என்னென்னா, என்னை கூப்பிடு, என்கிட்ட சொல்லு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை தான் இது. எதுனாலும் என்கிட்ட சொல்லுப்பா, எதுனாலும் என்னை கூப்பிடு, நான் வாரேன். பாருங்க, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி இருக்கிற தெய்வம், சகலத்தின் மேலும் அதிகாரம் உடைய தெய்வம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவரு நமக்கு ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து என்ன செய்ய கூப்பிடுன்னு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஊருக்கு முதல்வர் ஸ்டாலின் வராருன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம என்ன பண்ணுவோம், அதிகபட்சம் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் போவோம். திடீர்னு நம்மளை பார்த்து வேகமாக வந்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறாரு. என்னையவா? ஆமாம் உங்களை தான். எப்படி தெரியும்? ஏதோ உங்களை பார்க்கும்போது பூர்வ ஜென்ம உறவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆமாம் நல்லா இருக்கீங்களா, வீட்டில எல்லாம் சுகமா இருக்காங்களா, எத்தனை பிள்ளைகள் எல்லாம் விசாரிச்சுட்டு சரி விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுத்து எப்பனாலும் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியுமா? சரி சொல்லிட்டு போயிட்டாரு. எப்போ கூப்பிடுவீங்க? நானும் உடனே அடிச்சிருவேன். நமக்கு காரியம் நிறைய என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஆக வேண்டியது இருக்குது. அப்ப யோசித்து பாருங்க, அந்த உறவு. எனக்கு இந்த கார்ட்டூன் டாம் அண்ட் ஜெர்ரியில மறக்க முடியாத ஒரு காட்சி என்னன்னா, டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பரிசுத்தவான்கள் பார்க்கிற நல்ல காட்சிகள். டாம்ங்கிறது பூனை, ஜெர்ரிங்கிறது எலி. வழக்கமாக பூனையும் எலியும் பூனையும் சண்டை போடும்ல, அந்த காட்சிகள் வடிவமைக்கப்பட்டதான் டாம் அண்ட் ஜெர்ரி. அப்ப அந்த பூனை எலியை பாடாப்படுத்தும். ஒரு நாள் நாய் பிடிக்கிறவன் வண்டியில் நாயை பிடிச்சிட்டு போய்கிட்டு இருப்பான். அப்போ இந்த எலி ஒரு நாயை வந்து காப்பாற்றி விட்டுரும். அந்த கூண்டை திறந்து விட்டு நாயை காப்பாற்றி விட்டோடனே அந்த நாய்க்கு இந்த எலியை ரொம்ப பிடிச்சிரும். உடனே தட்டி கொடுத்து அது கையில் ஒரு விசிலை கொடுக்கும். கொடுத்து என்ன செய்ய, உனக்கு எப்போ பிரச்சனையோ விசிலடி, நான் வந்து உன்னை என்ன செய்வேன். சரின்ட்டு அந்த எலி சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கோம். பூனை வந்துடும். வந்த உடனே அது ஒரே துரத்தம். ஓடிக்கிட்டு இருக்கும் போது தான் இதுக்கு ஞாபகம் வரும் விசிலை பற்றி. பீனு அடிக்கும் பாருங்க, டங்குன்னு நாய் வந்து நிற்கும். பூனை அதை எதிர்பார்க்கவே இல்லை. உடனே பூனையை ஒரே குத்தி தூக்கி எறிஞ்சிடும். இதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பூனை துரத்தும் போது இது விசில் அடிக்கும். நாய் வந்து பூனை என்ன செய்யும், அடின்னு அடிக்கும். பூனைக்கு ஒண்ணுமே விளங்காது, இந்த நாய் எப்படி வருது, நம்ம இவனை துரத்தும் போதெல்லாம் நாய் வருதே, எப்படி வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்புறம் தான் இதுக்கு கிளிக் ஆகுது. இவன் என்ன பண்றான், விசில் அடிக்கிறான். அப்ப என்ன பண்ணணும், இவன் விசில் அடிக்கிறத நிப்பாட்டணும். பாருங்க. அதனால இப்ப விசில புடுங்கறதுக்கு என்ன செய்யுது, துரத்துனா விசில வந்து எலி முழுங்கிடும். இப்ப சோதனை அதுக்கு இன்னும் அதிகமாயிருச்சு. விசில புடுங்க முடியாது. எப்பனாலும் அதை ஊனால என்ன செய்யுது, என்னடா இது பயங்கரமா சோதனையா இருக்குன்ட்டு பபுள் கம் இருக்கும்ல, அதுல நல்ல பசைய தடவி கொடுக்கும். எலியும் வாங்கி என்ன செஞ்சிடும், சாப்பிட்டா சவச்சி அது வாயை ஃபுல்லா என்ன செஞ்சிடும். இப்ப அதால என்ன செய்ய முடியாது, ஊத முடியல. தர்மச்சம். இப்ப என்ன செய்யும் பூனை, ஒரே துரத்து. இதுக்கு என்ன செய்யனே தெரியாது, என்னடா பண்ண. ஆமா, அப்புறம் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்னுக்கிடும். இப்படி போனா செட் ஆகாது. நம்ம எப்படி என்ன செய்யணும், இந்த பபுள் கம் வெளியே எடுக்கணும்னு சொல்லி ஊதும். அந்த முட்டை தானே அந்த பபுள் கம், பயங்கர ஃபோர்ஸா ஊதுனா அந்த பபுள் கம் அப்படியே பெருசா வரும். அந்த நேரம் பூனை என்ன செஞ்சிடும், வந்துடும். வந்த உடனே பார்த்தா இது பெருசா ஊதிக்கிட்டு இருக்குமா, அப்ப இந்த பூனைக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. இப்படி அதை நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த பபுள் கம் டமால்னு வெடிச்ச உடனே உள்ள இருந்து என்ன வந்துடும், விசில் சத்தம். அந்த உடனே பூனை நேரா போய் அதுவே கல்லறையில குழிய தோண்டி படுத்துக்கிடும். இல்லை, நான் நினைக்கிறேன் இந்த 21 நாள் அதிகாலை ஜெபம் 1000 மணி நேர ஜெபத்துல சாத்தான் அவனே போய் கல்லறையில என்ன செய்ய போறான், படுக்க போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளையும் இப்ப பபுள் கம் வச்சு தான் அடைச்சு வச்சிருக்கான். தெரியுதா உங்களுக்கு? நமக்கு ஜெபிக்கணும்லாம் தெரியுது,
ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது, ஜெபம் வர மாட்டேங்குது. அதனால இந்த 21 நாள் அல்லது 1000 மணி நேரம் நம்ம வந்து பிரயாசப்பட்டு ஊத போறோம். ஆமா, ஜெபிக்க போறோம். அப்ப பாருங்க, அந்த உறவு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, டே என்னன்னாலும் என்கிட்ட கேள்றா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னன்னாலும் கேட்க சொல்லியிருக்காருல. என்ன வேணாலும் யார்கிட்ட கேட்கலாம். அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு ஏதாவது இருக்குதா? யோசித்து பாருங்க. ஏன் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம்? அப்ப அந்த உறவை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். என்ன? ஆமா, நமக்கும் தேவனுக்கும் இந்த நேரடி உறவு இருக்கிறதுனால எந்த மத்தியஸ்தர்களும் நமக்கு தேவையில்லை. இதனாலதான் பழைய ஏற்பாட்டில் சில பரிசுத்தவான்கள் தேவனோடு நடந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். அவரோடையே அலைஞ்சிருக்கிறாங்க. இது நல்ல வார்த்தைல, அவரோடு அலைந்தார்கள். யாரோட? தேவனோட. எத்தனை பேர் பிளான் பண்றீங்க இன்னில இருந்து யாரோட சுத்துவோம்? ஏன்னா புருஷன் கூட சுத்தி ஒன்றும் நடக்கல, நண்பர்கள் கூட சுத்தி ஒன்றும் நடக்கல, யார் கூட சுத்துவோம்? எத்தனை பேர் அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? இன்னிலிருந்து யார் கூட சுத்த போறோம் நம்ம? ஏன்னா அப்படித்தானே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னு. அதான் திரும்ப நமக்கு தமிழ்ல விளங்காத ஒரு வார்த்தை, சஞ்சரித்தான். ஆனா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? வாக்டு வித் காட், தேவனோடு நடந்தார்கள். நான் அதை இன்னும் மொழிபெயர்த்துட்டேன், தேவனோடு சேர்ந்து சுத்தினார்கள். என்ன? ஏன்னா அதான் உறவு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சுத்துறது. ஆமா, சங்கீதம் 1-2 வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். சங்கீதம் 22:5 பாருங்க. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி போகாதிருந்தார்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். யோனாவுடைய விஷயத்தை பாருங்களேன். யோனா 2:2, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை. ஆமாங்க, மீன் வயிற்றுல இருக்கிறாங்க. மீன் வயிற்றுல என்ன இருக்கும் எதிர்காலம்? ஆனாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவனை மீன் வயிற்றிலிருந்து வெளியே கொண்டு. தாவீது சொல்றார் பாருங்க, சங்கீதம் 34:6, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு இடுக்கண்களுக்கெல்லாம். பேதுருவை பாருங்களேன், மத்தேயு 14:30, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும். எத்தனை பேர் கூப்பிட போறீங்க இந்த மாசம்? ஆண்டவரே என்னை ரட்சியும். கூப்பிட்டா கர்த்தர் ரட்சிப்பாரா? ரட்சிக்க மாட்டாரா? அவர் ஓடி வந்து நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை தூக்கி விடுகிற தேவன். கடன் பிரச்சனையிலிருந்து அவர் என்ன செய்வார்? தூக்கி விடுவார். கொடிய நோயிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? தூக்கி விடுவார். சமாதானம் இல்லாத நிலையிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? தூக்கி விடுவார். எந்த கஷ்ட நஷ்டத்தில் இருந்தோம் இந்த தேவன் தூக்கி விடுவார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை கூப்பிடுவோமா?